அறிவுடனும் ஞானத்துடனும் சாமர்த்தியத்துடனும் எடுத்த காரியத்தில் வெற்றி காணும் மிதுன ராசி நேயர்களுக்கு பிப்ரவரி மாத பலன்கள் பார்ப்போம். பிப்ரவரி முதல் நாள் கிரக நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது இருக்குது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல புதனும் சூரியனும் இருக்காங்க. அதாவது உங்கள் ராசிநாதனும் உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதியான சூரியனும் இருக்காங்க. அது மாதிரி ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு மற்றும் சுக்கிர பகவான் இருக்காங்க. ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காங்க. நாம் ஏற்கனவே சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் நம்ம சேனலில் வீடியோ பதிவு போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் எடுத்து பார்த்துக்கோங்க. சரி, இப்போ இந்த கிரகநிலைகள் வச்சு பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறதுனால உணர்ச்சி வசப்படுவீங்க, கோவப்படுவீங்க, டென்ஷன் ஆவீங்க. சகோதரர்கள்னால நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நிலம், வீடு, வண்டி, வாகனம் இந்த மாதிரியான பொருட்கள் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கிறதுக்காக கடன் வாங்குகிற சூழல் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி திருமணத்துக்காகவோ இல்லை மனைவிக்காகவோ கடன் வாங்குகிற சூழல் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது உடல் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீர் அடிக்கடி குடித்து உடலை எப்பயுமே கூலிங்காக வச்சுக்கோங்க. படிப்பு மற்றும் வேலை சம்மந்தமாக இல்லை தொழில் சம்மந்தமாக வெளியூர் இல்லை வெளி மாநிலம் இல்லை சில பேருக்கு வெளிநாடுக்கான சூழலோ இல்லை வாய்ப்புகளோ ஏற்படுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. 5ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 8ல் இருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறாரு. அதாவது 9ஆம் இடத்துல ஏற்கனவே சனி பகவான் இருக்கார். சனி பகவானோட சேர போகிறாரு. ஆனால் சனி பகவான் கூட இந்த மாதம் முடிய போகும்போது தான் சேருவார். அதாவது ஒரு 25ஆம் தேதிக்கு மேலே தான் சேருவார். ஏன்னா சனி பகவான் இப்போ மீன ராசியை நோக்கி பெயர்ச்சி ஆகிட்டு இருக்கிறதுனால கும்பராசியில் இருக்கிற புதன் ஒரு 25ஆம் தேதிக்கு மேலே தான் சனி பகவானோட சேர்றாரு. 5ஆம் தேதிக்கு மேலே கும்பராசிக்கு போனாலும் சனி பகவானோட இணைய மாட்டார். அதனால் உங்கள் ராசிக்கு ஒரு சிறந்த பலன்களையே புதன் உங்களுக்கு, உங்கள் ராசிநாதனான புதன் உங்களுக்கு கொடுப்பாரு. மாதிரி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 8ல் இருக்கிறாரு. 13ஆம் தேதிக்கு மேலே 9ஆம் இடத்துல போய் பயிற்சி ஆகிறாரு. அதாவது கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. போனாலுமே சனி பகவானோட இணைய மாட்டார். ஏன்னா சனி பகவான் மீனத்தை நோக்கி பயிற்சி ஆகிட்டு இருக்கிறதுனால இணைய மாட்டார். ஆனால் மார்ச் மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக சூரிய பகவான் சனியோட இணைவார். அந்த காலகட்டம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி, இப்போ பிப்ரவரி மாதம் என்னென்னலாம் பலன்கள் இன்னும் மேலும் நடக்கும் அப்படின்றத பார்ப்போம். சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 8ல் இருக்கார் 13ஆம் தேதி வரையுமே. அதனால் 13ஆம் தேதி வரையுமே டிஎன்பிஎஸ்சி, குரூப் எக்ஸாம் இந்த மாதிரி அரசு வேலை சம்மந்தப்பட்ட தேர்வுகள் எழுதி அதில் தேர்ச்சி ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதுக்காக முயற்சி செய்யும் மாணவர்கள் இந்த வருகின்ற 13ஆம் தேதி, அதாவது 13/2/2025 வரையுமே தாராளமாக நீங்கள் முயற்சி செய்யலாம். அரசு வேலை கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி புதன் பகவான் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 5ஆம் தேதி, அதாவது 5/2/2025 அன்று கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு. கும்பராசியில் புதன் பகவான் இருக்கிறது ஒரு நல்ல விதமாகவே பார்க்கப்படுது. கும்பராசியிலே இருந்து உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறதுனால என்ன வேலை செய்தாலும் இல்லை என்ன காரியங்கள், அதாவது வாழ்க்கையற்ற பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய முயற்சிகளை தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையுமே எடுப்பீங்க. உத்தியோகம் செய்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுது. அதாவது இந்த 13ஆம் தேதி வரைக்குமே மேல் அதிகாரிகள் இடமிருந்து பாராட்டுக்களும் சிறந்த அங்கீகாரம், அதாவது உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரம், பாராட்டுக்கள், பேர், புகழ் இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அரசு வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுது. அரசு வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு ஒரு அதிக வாய்ப்பு இந்த 13ஆம் தேதி வரைக்குமே இருக்குது. அப்பா அம்மாவோட உடல் நலத்தை
பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு உடல்நலக்குறைவு, அதாவது சிறு சிறு உடல்நலக்குறைவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 26ஆம் தேதிக்கு மேலே புதன் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயர்ச்சியாகி ராகு மற்றும் சுக்கிர பகவானோடு இணைவார். இந்த காலகட்டத்தில் தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுது. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அது மாதிரி பொருளாதாரத்துலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைத்து வாழ்க்கையை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு சிறந்த வாய்ப்புகள் உங்களுக்கு 26ஆம் தேதிக்கு மேலே ஏற்படும். 26ஆம் தேதிக்கு மேலே புதன் பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறனால மீன ராசியில் புதன் பகவான் நீச்சம் அடைவார். இதனால் படிக்கிற மாணவர்களுக்கு சிறு சிறு இடையூறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த வகையிலையுமே கவனத்தை சிதற விடாமல் படிப்பில் மட்டுமே முழு கவனத்தை ஈடுபடுத்தி செயல்பட வேண்டும். இந்த ஒரு மாத காலகட்டம் முழுவதுமே திருமணமான தம்பதியருக்கு இடையே கருத்து வேறுபாடுகள், அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த மாதிரியான சிறு சிறு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கோபத்தோட வெளிப்பாட்டினால் சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த ஒரு மாத காலகட்டம். அதனால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது ரொம்பவுமே அவசியம். 13ஆம் தேதிக்கு மேலே சூரியன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான கும்பத்தில் பயிற்சியாகிறாரு. பயிற்சியாகி ஒரு 20ஆம் தேதிக்கு மேலே சனி பகவானோட இணைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், மோதல்கள், இந்த மாதிரியான சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி உங்கள் தந்தைக்கும் உடல்நலக்குறைவு, அது மாதிரி உத்தியோக ரீதியாக தந்தைக்குமே சிறு சிறு இடையூறுகள், பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பிப்ரவரி மாதம் ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லப்படுற 1ஆம் தேதியில் இருந்து 15ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு சிறந்த அனுகூலமான பலன்கள் நடக்கும். அது மாதிரி 15ஆம் தேதிக்கு மேல் 28ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் மட்டும் கவனத்தோடு செயல்படுறது அவசியம். எனவே அனைவரும் அனைத்து வளமும் செல்வமும் பெற்று வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு ஆன்மீக பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.